إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا وعد الله حقا ومن أصدق من الله قيلا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமா பெருமக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவினுடைய இந்த நாளில் ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். இவ்வேளையில் அமல்களை விரைந்து செய்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கமே அவனை வணங்குவதுதான். ஆனால் மனிதர்களாகிய அநேகமானவர்கள் ஏதோ தெரியவில்லை, அதை விடுத்து மற்ற எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நபர்களாக இவ்வுலகில் மாறி போகக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் ஆங்காங்கே பார்த்து வருகிறோம். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நபர் முஸ்லீம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கிரியைகளை, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இன்ன பிற நல்ல அமல்கள் எல்லாவற்றையும் அழகான முறையில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறையை தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அது அல்லாத செய்திகளை எல்லாம் இழுத்து போட்டு கொண்டு செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். அதில் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லலாம். இந்த ரஜபனுடைய மாசத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெஹராஜ் இரவு என்று சொல்லக்கூடிய ஒரு இரவை பெருவாரியான இஸ்லாமிய மக்கள் என்ன செய்கிறாங்க, அதில் ஏதோ ஒரு புனிதம் இருப்பதை போன்று அந்த இரவில் நின்று வணங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருளை பெற்றுவிடலாம் என்று அந்த இரவிலே தொழுதவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, அந்த இரவில் நோன்பு நோற்றக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருளை பெற்றுவிடலாம் என்கின்ற ஒரு தப்பான கணக்கில் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இரவில் கூடி அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் செய்து முடித்துட்டு நானும் ஒரு முஸ்லீம் தான் என்று மக்களுக்கு மத்தியில் அடையாளம் இட்டுக் கொள்றதை நம்ம பார்க்கணும். இதில் என்ன ஒரு கேளிக்கை என்று சொன்னால், எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் அல்லாஹுவை சந்திக்க சென்றார்களோ அந்த விண்ணுலக பயணம் என்பது அல்லாஹினுடைய அந்த சட்டதிட்டங்களை மக்களுக்கு மத்தியில் எப்படி இவர்கள் வாழ வேண்டும், ஏனைய நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆங்காங்கே தன்னுடைய தூதர்களை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு விதமான முறையில் அந்த தூதர்களை அணுகி அந்த கட்டளைகளை அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டியதை பார்த்தாச்சு. ஆனால் இறுதியாக வரக்கூடிய அந்த தூதரை ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேல் நோக்கி இழுத்தான் என்று சொன்னால், இனி வரக்கூடிய காலமெல்லாம் டெக்னாலஜி உலகம். இந்த டெக்னாலஜி உலகத்தில் அதை சார்ந்து வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் சொல்ல வேண்டிய கடமை படைத்த ரப்புக்கு இருக்கு. அப்போ அந்த படைத்த ரப்புக்கு இருப்பதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தன்னுடைய தூதரை என்ன செய்யறான், அறிவியல் சார்ந்த எந்த ஒரு நபிக்கும் சொல்லாத என்று சொன்னால் அவர்களுக்கு வானலாவிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். ஆனால் அதை நிதர்சனம் உண்மையாக ஆக்கக்கூடிய ஒரு தகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக என்ன செய்யறான், உலகுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காண்பித்து கொடுக்குறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் வ மினல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி வ பாரக்னா ஃபீஹா ஹவுலஹு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், புனிதமிக்க இந்த இடத்திலிருந்து ஹரம் ஷரீஃபிலிருந்து நாம் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை நாம் இந்த முஹம்மதை நான் அழைத்தது மட்டுமல்லாமல் அவரை நாம் என்ன செஞ்சோம், மேல் நோக்கி நாம் அவரை நாம் வரவைத்தது மட்டுமல்லாம அங்கு இறைவனிடத்தில் உரையாடல் போன்ற எல்லா விதமான விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். சொன்னது மட்டுமல்லாமல் அங்கு மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கிறான். யாராவது நீங்க மேல் நோக்கி போவதாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அதற்குண்டான புறச்சாதனங்களை கொண்டு நீங்க என்ன செய்யலாம், மேல் நோக்கி செல்லலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அறிவியல் சார்ந்த உண்மை. சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் விண்ணுலக பயணம் சென்று வந்தது உண்மை. அதை ஒருவன் ஏற்க மறுத்தான் என்று சொன்னால் அவன் காஃபிர். ஆனால் அதே அந்த விண்ணுலக பயணம் என்பதை இபாதத்தாக மாற்றினோம் என்று சொன்னால் அவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்திலிருந்து வந்து தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல, நான் இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் போயிட்டு வந்தேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க, அன்றைய இரவு எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, நின்று வணங்குங்கள் என்றோ, அன்றைய நேரத்தில் நீங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்புகள் கோருங்கள் என்றோ, அல்லது அந்த இரவில் நீங்கள் நோற்றுக் கொள்ளுங்கள் என்றோ தன்னுடைய மனைவிகளுக்கோ அல்லது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கோ என்றைக்காவது சொல்லி இருப்பாங்களா? அப்படி சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னால் ஹதீஸ்ல பக்கமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான, ஏன் அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஒரு செயல். அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹுடைய கட்டளை எல்லாம் வாங்கி வந்தாங்களே, அப்ப அதை அந்த அளவுக்கு மெச்சி இருக்கணும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நம்பக்கூடிய ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டு கட்டளையை நீ சரியான முறையில் பிடிச்சுக்க, கூடுதலா உன்னை சேர்த்தேன்னு நினைச்சுக்க, நீ தாங்க மாட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? ரமலானுடைய மாசத்துல, அந்த ரமலானுடைய மாசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முதல் 3 நாட்கள் என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. அந்த இரவு தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் குழுமி ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது நாள் என்ன செய்யறாங்க, இசாவிற்கு பிறகு தொழுது முடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துடுறாங்க. எல்லா சஹாபாக்களும் குழுமி பள்ளிவாசல்ல அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பார்க்குறாங்க, காணோம். அவரவர்கள் தனியாக நின்று தொழுது விட்டு ஃபஜர்ல போய் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு கேட்கிறாங்க, இதை நான் உங்களுக்கு தொழுவித்தேன் என்று சொன்னால், தொழுகை நடத்தி அதை நீங்கள் கூட்டமாக வந்து அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் மூலமாக உங்களுக்கு அதை 6வது கடமையாக ஒன்றை ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அது உங்களுக்கு எப்படி ஆயிடும், கஷ்டமாயிடும். ஏன் 50 வக்து தொழுகையே நான் 5 வக்து ஆக்கிட்டு வந்திருக்கேன், இதுவே என்ன செய்யல, தாளம் போடுது, வேலை இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே மறந்துடுறோம். அல்லாஹ்விடத்துல பாவியாக ஒவ்வொரு நாளும் தொழக்கூடியாத நபர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல ஒரு பாவியா சுத்திக்கு நிக்கிறோம். இது 6வதா ஒரு வக்கத்தை இரவு தொழுகைங்கிற அந்த சப்ஜெக்டை நான் வச்சுட்டேன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் மூலமாக இதை உங்களுக்கு ஃபர்லாக்கிட்டான்னு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதனுடைய விளைவாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அந்த நாளில் ரமலானுடைய இரவில் நீங்க என்ன செய்யுங்க, நின்று வணங்குங்கள், தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தான் அங்கு இமாமத் செய்வதை 3 நாளில் நிறுத்திக்கொண்டு 4வது நாள்ல என்ன சொல்றாங்க, நீங்க தொழுவுங்க, உங்களுக்கான ஒரு தலைவரை தேர்வு செய்து நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை போன்று ஏதாவது இந்த விண்ணுலக பயணம் மேராஜ் இரவுல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்காவது நான் இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் போயிட்டு வந்துட்டேன்பா, அதனால என்னுடைய மனைவி மக்கள்கிட்ட சொல்லியாச்சு, அடுத்த சஹாபாக்களாகிய உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, இதை நீங்கள் ஒரு பெருநாள் தினமாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்றோ எதையாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா? இட்டு கட்டப்பட்ட செய்தி ஏதாவது ஒன்று இருக்கா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, அதனால நாங்க நோன்பு வைக்கிறோம், இந்த நாளை நாங்கள் சிறப்பிச்சு நாங்கள் பயான் இரவு முழுக்க நாங்கள் விடிய விடிய நாங்கள் என்ன செய்யறோம், பயான் நிகழ்ச்சியில் நடத்தி திக்ரில் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி யாராவது ஒருவர் சொல்லியிருக்காங்களா? அப்ப சொல்லாததையே நம்ம செஞ்சுக்கிட்டு இதைத்தான் மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அந்த நன்மையை மட்டும் செய்யணும். கூடுதலாக நாம் மேம்பல்லு முளைத்ததை போன்று நாம் செய்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்துவிட்ட அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான நன்மையை அளித்து விட்டதை போலும் இந்த ஜெனரேஷன்ல தான் அதற்கு உயிரூட்டம் கொடுப்பதற்காக இப்ப இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப சிறப்பிச்சு இருப்பதை போன்றும் அவர்கள் காட்டுதா இல்லையா? அப்ப இதுக்கு பேர் இஸ்லாமே இல்லை. இது ஒரு விளையாட்டு பொருளாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன செய்யறாங்க, இதை ஒரு தொழிலாக, இதை ஒரு பிதஅத்தாக நூதன பழக்க வழக்கமாக ஆக்கி விட்டதை பார்க்கிறோம். அப்ப அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த மார்க்கம் என்பது எளிதானது. இந்த எளிதான விஷயத்தில் நீங்கள் கூடுதலாக நீங்கள் எதையுமே நீங்க சேர்த்து கொண்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சிடாதீங்க, பாவிகளாக மாறிவிடாதீர்கள். அப்ப இஸ்லாம் என்பது எதை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேனோ அதை மட்டும் செஞ்சா போதும், கூடுதல் குறைவெல்லாம் நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் ஃபர்ஸ்ட் ஈடுபடுங்க. நம்பிக்கை கொண்டவர்கள் மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி? வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சந்துகிலுகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. நம்பிக்கை கொண்ட மக்கள் நல்லறங்கள் செய்தோரை நாம் என்ன செய்வோம், மறுமை நாள்ல சொர்க்க சோலைகளில் நாம் விடுவோம். எந்த நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத ஒரு வழிமுறையை செய்தவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நரகம் தான் கிடைக்கும். குல்லு பிதாத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு வழிகேடும் அனாச்சாரம், அந்த அனாச்சாரம் எல்லாம் உங்களை நாளை மறுமையில் நரகத்திற்கு தான் இட்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இஸ்லாம் எதை நமக்கு போதிக்குதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டேன்னு சொன்னா கரெக்ட். கூடுதலாக நாம் ஒன்னு செஞ்சுட்டோன்னு வைங்க, அல்லாஹுக்கு கோபம் வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்த ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாக நம்ம ஆகிறோம். அப்ப எத்தனை நபர் நோன்பு வச்சாங்கன்னு தெரியல, எத்தனை நபர்கள் அந்த இரவை நாங்கள் சிறப்பிக்க போகிறோம் என்று போயினார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்னிப்பு கேட்டணும். அதை மன்னிப்பு கேட்காமல் அவர்களுக்கு ஒருவேளை இறப்பு வந்து விட்டது என்று சொன்னால் மறுமையில் அவர்கள் செல்லும் இடம் நரகம் என்பது எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, நல்ல அமல்கள்ல எப்படி வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்டு அந்த நல்லறங்கள் நல்ல விஷயங்கள் என்று சொன்னால் நம்மளுடைய பார்வையில ரொம்ப அற்பமா இருக்குங்க. நாம் ஏதோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், தொழுதால் விடாமல் நம்மளுடைய உயிர் மூச்சு இருக்கிற முடிக்க நம்ம தொழுதுகிட்டே இருக்கோமே, அது ஒரு கட்டளை. அதை மீறினோன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான். ஆனால் இங்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் இன்னைக்கு நம்மள என்ன செய்யறோம், நிறைய நபர்கள் தவற விட்டுட்டு போயிடுறோம். இதெல்லாம் பார்த்துக்குவோம், நம்ம தொழுதுவோம், நம்ம நோன்பு வச்சிருவோம், நம்ம ஹஜ்ஜு செஞ்சிருவோம், அல்லாஹ் நமக்கு ஈக்குவல் பண்ணிடுவான்னு சொல்றோம். ஆனால் அதை காட்டிலும் சிறுக விஷயமாக இந்த விஷயத்தை நீங்கள் பேணுதலுடையவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கூடுதல் நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வராங்க. வலி குல்லி விஜயத்தின் ஹுவ முவல்லியா ஃபஸ்தபிகுல் கைராத்தி ஐனமா தகூனு யஅதி பிகுமுல்லாஹு ஜமீஆ இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கும் ஒரு இலக்கு ஒன்று உள்ளது, அவர் அதை நோக்குகிறார். எனவே நன்மைகளுக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நன்மையான விஷயம் உங்களுடைய பார்வைக்கு கிட்டதா பார்த்துட்டீங்களா, உடனே அந்த இடத்தை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். மேலும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா. மறுமையினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்று வகையினர்களாக பிரிப்பான். இந்த மூன்று வகையினர்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா ஃபஅஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா. வலது புறத்தார் இருக்காரு, அவங்க எல்லாம் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள். அந்த சொர்க்கவாதிகள் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா? அல்லாஹ் நம்மள்ட்டே கேட்கிறான், வா அஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால். அந்த இடது புறத்தால ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் தான் நரகவாசிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடுதலாக இன்னொரு ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க சேர்க்கிறான். அவர்கள் யார்? வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன். நன்மை என்று வந்துவிட்டால் முந்தி அடித்துக் கொண்டு ஓடுவார்கள், வரிஞ்சு கட்டி கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறோமா இல்லையா? ரமலானுடைய மாதம் வந்து விட்டால்
இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கீழாடையை இறுக கட்டி கொண்டு என்ன செய்வாங்க, அதற்கு தயாராகி விடுவார்கள் என்று நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோமே. அதை போன்று அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், நன்மைகளை அவர்கள் விரைந்து என்ன செய்வாங்க, அதை போய் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்கல் முகர்ரபூன், இந்த முந்தி கொண்டு முந்திரி கொட்டான்னு சொல்லுவோமே, எதற்கு எடுத்தாலும் முந்திக்கிட்டு போறியப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமே, அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலாயிக்கல் முகர்ரபூன், நன்மையான விஷயத்துக்கு. யார் நன்மையான விஷயத்திற்கெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு நான் செய்யறேன் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அல்லாஹ் என்ன சொல்றான், உலாயிக்கல் முகர்ரபூன், நீதான்ப்பா என் ஆளு, வா. இவர்கள் தான் இறைவனோடு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அந்தஸ்து யாருக்கு கிட்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று விடாமல் நமக்கு சொல்லிட்டு வராங்க. எப்படி சொல்றாங்க, அது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இருள்கள் நிறைந்த ஒரு குழப்பம் உங்களை அடையவிருக்கிறது. ஒரு இருட்டை பார்த்தா நமக்கு அதை எங்க ஏதாவது பொருள் தெரியுமா, எதுவுமே தெரியாது. அப்ப அதை போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இருள் நிறைந்த ஒரு பகுதியை போன்று வரவிருக்கும் குழப்பத்திற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க, நன்மையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள், நன்மையான காரியத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், நன்மையான விஷயத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு மோமின் என்ன தெரியுமா செய்வான், காலை நேரத்தை அடைந்தவுடன் காஃபிராக இருப்பான், மாலை நேரத்தில் மூமினாக மரணிப்பான், அல்லது மாலை நேரத்தில் ஒருத்தன் காஃபிரா இருப்பான், மூமினா இருப்பான், மாலையில பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் காஃபிராக இறந்து விடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொல்றாங்க, எதற்கு தெரியுமா அவன் சாவுறான், யபிஉ தீனஹு பிஅர்லி மினத் துன்யா, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த கவர்ச்சியின் மூலமாக என்ன செய்வான், மார்க்கத்தை விட்டுட்டு உலகமே கதின்னு சொல்லி ஓடி போடுவான், அதனால தான் அவன் காஃபிரா போயிடறான்னு சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, எவ்வளவோ தௌஹீத்வாதிகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்துல ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் கட்டுப்படணுமா, முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியேறி போய் அவர்களுடைய நிலையெல்லாம் இப்ப எப்படி இருக்கு, தாறுமாறா போய் கிடக்கு. போய் அப்படியே ஏதோ சாக்கடையில் உழலக்கூடிய ஏதோ ஒன்றை போன்று என்ன செய்யறாங்க, இன்றைக்கு நிறைய நபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அல்லது இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாத்திற்கு மாற்றமாக செய்யக்கூடிய எவ்வளவோ நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் செய்து காட்டுறான். அப்ப அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மோமின் காலை பொழுதை அடைந்தவுடன் மோமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலை நேரத்தில் ஒருவன் மோமினாக இருப்பான், காலை நேரத்தில் காஃபிராகி விடுவான். ஏன், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அவன் புசிப்பதற்காக, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அடைவதற்காக ஹராம் ஹலால் எதுவுமே பார்க்க மாட்டான், போயிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதுவெல்லாம் கட்டளை, இது செஞ்சுதான் ஆகணும். ஆர்டர், அல்லாஹ்வுடைய நேரடி ஆர்டர். இதுல எந்த ஒரு சாக்கு போக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இறைவா எனக்கு தலை வலிச்சிச்சு அதனால தான் லுகரை நான் விட்டுட்டேன் கேட்க மாட்டான். ஏன், உனக்கான தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப டயர்டாக, அதாவது மரணத்தினுடைய வேதனையை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலை கீழே இழுபடக்கூடிய அளவுக்கு இமாமத்து செய்து உட்கார்றாங்க. அப்ப அதை பார்க்கிறோமா இல்லையா, ஒருவேளை நமக்கு முடியாத ஒரு ஜுரம், முடியாத ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, கொஞ்சம் டயத்தை மாத்தலாம். எப்படி மாத்தலாம், இப்ப ஒரு மணி நேரம் நான் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன்னு சொன்னா தீராத தலைவலியா இருக்கு, தீராத ஜுரமா இருக்கு, என்னால எந்திரிச்சு நிக்க முடியல, அல்லாஹ்வுடைய தூதர் அளவுக்கு என்னால் முடியல, அதனால இறைவா என்னுடைய உடல்நிலை உனக்கு தான் சரியா தெரியும், அதனால என்ன செய்யறேன், நான் ஒரு மணி நேரம் அப்படி தைலத்தை தேய்ச்சி அப்படி கண்ணை மூடி படுத்துட்டேன்னு சொன்னா, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் தொழுகிறேன்னு சொன்னா, அல்லாஹ் உள்ளத்தை கண்காணிக்க கூடியவன், உன்னுடைய உள்ளம் எதை பேசுது, அல்லாஹ் அதை அப்படியே பதிவேற்றம் போடுறான். சரி, ஓகே, இவன் கரெக்டா இது பண்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொழுகையை அவன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் தொழுகாமல்
இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு எப்படி நம்ம மீது நன்மையை நம்ம மீது பொழிவான், அல்லாஹுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப அதுவெல்லாம் ஒரு ஆர்டர். அதை மிஸ் பண்ணன்னு சொன்னா அல்லாஹ் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சின்ன சின்ன அற்பமான விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு நன்மையை உங்களுக்கு ஈட்டு தரும். என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, தீங்கு தரும் பொருளை அகற்றுவது. இது பெரிய படிப்பு, ரொம்ப பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு தீங்கு தரும் பொருளை எப்படி நம்ம அகற்றுவது? ரோட்டில் ஒரு கல் கிடக்கு, அதை நம்ம 4 பேர் சேர்ந்து இதெல்லாம் ஒரு மசூரா பண்ணிட்டு போகணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின் வஜத உஸ்ன ஷூகின் ஃபஅഖதஹ ஷக்கர ஃபஷக்கரஹு அல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் நடந்து செல்லக்கூடிய பாதையில ஒரு கல்லோ அல்லது முள்ளோ அல்லது ஏதோ ஒன்று கிடக்கு. அதை என்ன செய்யுங்க, நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துட்டீங்களா, அதை நீங்கள் அப்புறப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மைகளை முண்டியடித்து கொண்டு ஓடுறாங்களே அவர்கள் உலாயிக்கல் முகர்ரபூன், இவர்கள் தான் இறைவனோடு மிக நெருக்கத்தில் இருப்பவன் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு குண்டு குழியை பார்க்கிறோம், அடுத்து வரக்கூடிய மக்கள் அந்த குண்டு குழியில விழுந்த கீழே விழுவதை விட நாம் இதை பார்த்து விட்டோம், இந்த நன்மையை நம்ம என்ன செய்வோம், கைப்பற்றுவோம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மண்ணோ ஜல்லியோ ஏதோ ஒன்று போட்டு பேக் பண்ணிட்டு போயிட்டோன்னு வச்சுங்க, அதிலிருந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாம் தப்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நன்மையை அடைந்ததனுடைய விளைவாக நீங்கள் இறைவனோடு மிக நெருக்கத்தில் இருப்பீங்கன்னு திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல வார்த்தை பேசுறது. இன்னைக்கு நம்மள பார்த்தீங்கன்னு சொன்னா தௌஹீதை ஏற்றிருக்கக்கூடிய நம்மள்கிட்டயே ஒரு சில கரடு முரடான ஒரு வார்த்தைகள் எல்லாம் நம்ம செவியா இருக்கும். எப்படி கரடு முரடான வார்த்தை? எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நிலையறிந்து பேச தெரியாம சட்டாண்டு என்னென்னமோ வந்ததுக்கெல்லாம் பேசுறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும் வலவ் குன்த ஃபல்லன கலீலல் கல்பி. நபியே முஹம்மதே, நீங்கள் மட்டும் கடின சித்தமுடையவராக இருந்தீர்கள் என்று சொன்னால், எப்ப பார்த்தாலும் எரிச்சல் முகம் கொண்டவர்களாக நீங்கள் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு இந்த மக்கள் என்றைக்கோ விரண்டு ஓடி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருளினால் தான் உங்களுக்கு இரக்க குணத்தை நாம் தந்தோம், பணிவாக பேசக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் தந்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதரை பார்த்து பேசுறான். ஆனால் அந்த ஒரு செய்தி இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில தௌஹீத்வாதிகளுடைய வாய் எப்படி இருக்கு? பேசுனா சட்டசடன்னு பேசிவிட்டு போயிடுறாங்க. எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கோபித்துக் கொள்வார்களே, புரியாம பேசுறான், அவனை இப்படி பேசி அவனை கொண்டு வருவோமேங்கிற ஒரு சித்தாந்தம் நம்மள்கிட்ட இல்லை. அப்ப அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் கலிமத்து தய்யிபத்துன் சதகத்துன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து நல்ல வார்த்தை பேசுறானே, கோபப்படாமல் ரொம்ப மெலினமாக பேசுறானே, நளினமாக பேசுறானே, அதை கூட தர்மம் என்கின்ற விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவர்கள் யார்? உலாயிக்கல் முகர்ரபூன், இவர்கள் தான் இறைவனோடு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் போடக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஆக பெரிய காரியத்தெல்லாம் இல்லை. ரோட்ல கிடக்கிற முள்ளை நீ எடுத்து போடு, கல்லை எடுத்து போடு, குண்டு குழி இருக்கா, உன்னுடைய ஏதாவது ஒரு பழைய ஓட சில்லோ ஏதோ ஒன்று போட்டு அமுக்கி நீ போயிடு, நீங்கள் இறைவனோட நெருக்கத்தில் இருப்பீங்க மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்றான்னு சொன்னா, அப்ப சின்ன சின்ன விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல அதை நாம் அந்த நன்மையை அடைந்து கொள்ளாமல் போறக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கணும். இப்போ அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இந்த உலகம் என்பது சிறிது காலம்தான் இருக்கும். அல்லாஹினுடைய விதியின் பிரகாரம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஓடக்கூடிய சூரியனுடைய ஓட்டம், பூமியினுடைய ஓட்டம், மூணுடைய ஓட்டம், எல்லா கிரகங்களும் ஒரு இலக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தன்னுடைய விதியின் பிரகாரம் இந்த பிரம்மாண்டமான பேரண்டத்தை படைத்து ஸ்டார்ட் பண்ணிட்டான், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டான். எங்க போய் நிற்கிதோ அதுதான் மறுமையினுடைய கடைசி நாள். அப்ப விஞ்ஞானிகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றான், தன்னை தானே சுத்துது, ஃபாஸ்டா சுத்துது. அது எங்க போகுதுன்னு சொன்னா, இந்த பிரபஞ்சமாகிறது மிக பயங்கரமாக விரிவடைந்து கொண்டே போகுது. அந்த விரிவடைந்து போகக்கூடிய அந்த பிரபஞ்சத்துல இந்த சூரியன், இன்ன பிற கோள்கள், எல்லா விதமான பிளானட் இருக்க எல்லாமே ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல போய் நின்றோம். நிற்கக்கூடிய நாள் தான் உலக அழிவு நாள் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதை தான் அல்லாஹும் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நாள் வருவதற்கு முன்னால்
நன்மைகளை அதிகமாக நாம் செய்து கொள்ளணும். அப்படி செய்து கொள்ளாமல் மறுமையில போய் நம்ம நஷ்டவாளியாக ஆவதை விட இவ்வுலகில் திருமறை குர்ஆனும் சுன்னாவும் எதை நன்மையான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு நமக்கு சொல்லி தருகிறதோ அந்த விஷயத்தை செய்து அதில் வெற்றி அடைந்து மூமின்களாக மரணித்து மறுமையில் நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்றாக்குவானாக என்று கூறி எனது இந்த முதல் அமரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அது எல்லாமே அங்கு ஒன்றுமாக எங்கொன்றுமாக எல்லாமே நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் நடைபெறத வலைதளங்களின் மூலமாக செய்திகளின் வாயிலாக நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீபத்திய நாட்களில் இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இணை வைப்பு காரியங்கள் அதிகமாக மிகுதியாக போகிறத நம்ம பார்க்குறோம். அபய பூமி என்று சொல்லக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃப் அந்த நாடு இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மது எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டான். நீ எப்படி வேணாலும் குடிச்சிக்க, நீங்கள் உள்ள என்ட்ராவுக்குள்ளேயே நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்க, நீங்கள் எவ்வளவு மது அருந்துவீர்கள் என்பது எல்லாத்தையும் டிக் செய்து பட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு டோக்கன் வழங்கப்படும். அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலை கலாச்சாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக நம்மளுடைய நாடுகளில் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் அரபு நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் அபுதாபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் திறப்பு விழா. அப்போ அந்த திறப்புலாம் எப்படி நம்ம பார்க்குறோம், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், கோவில் கட்டுவது தவறென்று நம்ம பேச வரல. இஸ்லாமிய நாடு இஸ்லாமியன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு அரபுகளுக்கு மத்தியில் எப்படி இருக்குது, அதை அல்லாஹுடைய தூதர் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. மறுமையை பற்றி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய சமுதாயத்திலிருந்து சில கோத்திரங்கள் என்ன செய்வாங்க, இணை வைப்பவர்களோடு சிலைகளை வணங்குகின்ற வரை, சிலைகளை வணங்கக்கூடிய அந்த நாள் வருகின்ற வரை கியாமத்து நாள் உங்களுக்கு மத்தியில் ஏற்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம திருமதி போன்ற அந்த ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இதுவெல்லாம் மறுமையினுடைய மிக நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி நமக்கு ஞாபகம் வருது. என்ன, நானும் மறுமையும் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு 2 விரல்களை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே, அதனுடைய சாராம்சம் என்ன? அல்லாஹுடைய தூதர் இறைவனுடைய கணக்கின் பிரகாரம், அதாவது ஒரு நாள் 1.5 நாள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மை விட்டு பிரிந்து சென்றதனுடைய கால அளவு அல்லாஹ்வினுடைய கணக்கின் பிரகாரம் ஒரு நாள், அரை நாளுக்கு கொஞ்சம் கம்மி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கணக்கின் பிரகாரம் 2023 ஆண்டுகள் நம்மளை நோக்கி ஓடிடுச்சு. ஆனால் அல்லாஹுடைய கணக்கில் பார்த்தோம்னு சொன்னால் 2 தினம்தான், ஒரு நாள் 2 நாள். தன்னளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னளவில் ஏற்றி வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நாளை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாள், பாதி நாளில் கொஞ்சம் மிச்சம், இன்னும் கொஞ்சம் பாதி நாள் வரல. அப்போ இதனுடைய நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா விதமான முன்னறிவிப்புகளும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன படிப்பினைன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இருள்கள் நிறைந்த குழப்பங்களை போன்று ஒரு மிக பிரம்மாண்டமான குழப்பங்கள் எல்லாம் வரும். அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மைகளை நீங்கள் அறுவடை செய்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்களே, அதுதான் இந்த காலம் என்றோ நமக்கு சந்தேகமாக இருக்கிறது, டவுட்டாக இருக்கு. ஏன், எங்கே பார்த்தாலும் இஸ்லாத்தை சரியான முறையில் பேணுதலுடையவர்களாக இருக்கிறாங்களான்னு சொன்னால் இல்லை. இருக்கக்கூடிய தௌஹீதை பேசக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் கூட இந்த உலகத்தினுடைய லாபத்தை அடையணும், பொருளாதாரத்தை சுவைக்கணும், மற்ற உறுப்பினர்களுடைய மனதை கொள்ளையடிக்கணும், அவர்களோடு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இவர்களோடு நாம் வியாபாரம் வச்சுக்கிட்டோம், இவர்களுடைய நட்பை நாம் முறித்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்து ஏதோ ஒரு விஷயத்தில் குழப்பத்தோடு குழப்பமாக
பின்னி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்போ அந்த நாள் இதுவோ என்று நமக்கு என்ன செய்யுது, சந்தேகம் நீளுது. அந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன அமல்களாக இருக்கக்கூடிய இந்த நன்மைகளை சரியான முறையில் நாம் செய்தோம் என்று சொன்னால் இறைவன் ஒரு நன்மையெல்லாம் உங்களுக்கு பதிவேற்றம் செய்ய மாட்டான். லட்சம் பாயிண்ட் கூட உங்களுக்கு போடலாம். ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய நபர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. கல்லு தானே கிடக்குது, இது எவனாச்சும் ஊந்து சாப்பிட்டோம், ஆணி தானே கிடக்கு, அடுத்த வர்ற கார் பஞ்சராகி போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்ணோட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய புத்தி கூர்மையை நாம் சிந்தனை திறனில் வெளியேறி அதிலிருந்து வரக்கூடிய அந்த நன்மைகளை நாம் சுவைத்து விட்டோம் என்று சொன்னால் உலாய்க்கல் முகர்ரபூன், நீங்கள் தான் இறைவனோடு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட இறைவனோடு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புருவானாக என்று கூறி எனது இந்த ஜும்மாவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.